Hello viewers, இது நம்ம சேனலோட ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். பேசிக்காக நான் ஒரு அனலிஸ்ட் ஒர்க் பண்ணுறேன். இது என்ன கான்செப்ட்னா ஜஸ்ட் எல்லாரும் போடுற மாதிரி நம்மளும் ஒரு வீடியோ போடணுன்றது கிடையாது. இது என்னோட ஸ்ட்ராட்டஜி, நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கான ஸ்ட்ராட்டஜி. பட் இதில் நம்ம பார்க்க பிடிச்ச டாபிக்ஸ் எல்லாமே பார்க்குறது. பட் இது என்னோட வியூ, நான் எப்படி இந்த மார்க்கெட்டை வந்து அப்ரோச் பண்ணுறேன். மேபி இது வந்து வியூவர்ஸ் உங்களுக்கு அது வந்து இதாக இருக்கா, ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அதனால தான் இதெல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இந்த சேனல் தொடங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால், இந்த மாதிரி டாபிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இல்லை எல்லாம் பண்ணணும்னு ஆசையில் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. ஸோ பார்க்கலாம். எப்பயும் போல இது என்னன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, இந்த இண்டெக்ஸ் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம அனாலிசிஸ் போடுவோம். இன்னைக்கு ஒரு வீடியோ வரும், ஒரு 5 to 6 o'clock ஒரு வீடியோ போடுவோம். அண்ட் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அனாலிசிஸ் வந்து நம்மளோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி டேட்டாவிலேருந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதில் எந்த ஸ்டாக் வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் பண்ணலாம், ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அனாலிசிஸ் கொடுப்போம். ஸ்டாக் நேம்ஸ்லேருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ், எதனால இந்த ஸ்டாக் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றத டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் டேட்டாவிலேருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும், எதில் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணலாம், எதில் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சேம் லைக் இன்ட்ராடேன்னு பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்டாக பண்ணுறது இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். ஒன்லி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதர்ஸ் ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் அது பண்ணுறது இல்லை. ஒன்லி 2 இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் தான் நான் மேஜராக ஃபாலோ பண்ணுறேன். அதுவே நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணி அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலே அதுவே நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்க நமக்கு ஒரு மார்க்கெட் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்கறது கிடையாது. ஸோ ஹியர் அவர் வியூ ஆன் மார்க்கெட். இங்கே என்னோட ஸ்ட்ராட்டஜி, அதாவது நான் எதை மேஜராக ஃபாலோ பண்ணி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் அனாலிசிஸ். அது வந்து நம்ம சார்ட் அனாலிசிஸில் பார்க்கலாம், அந்த எப்படி பண்ணுறோம், எதனால இதை எடுக்கிறோம். ஸோ செகண்ட் வந்து மார்க்கெட் லிக்விடிட்டி. ஸோ மார்க்கெட் எப்பயுமே லிக்விடிட்டி எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். நம்ம நினைக்கிற டைரக்ஷன்ல மூவ் ஆகும் நம்ம நினைச்சோம்னா அது தப்பு. ஸோ மேஜராக அது மூவ் ஆகிற சைடு எதுன்றது நமக்கு ட்ரெண்ட் அனாலிசிஸில் தெரிஞ்சிடும். சேம் லைக் அந்த ட்ரெண்ட் அனாலிசிஸ் சைட்லேயே நமக்கு லிக்விடிட்டி அதிகமாக இருந்தால் இந்த மொமெண்டம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மொமெண்டம் அதிகமாக இருந்தால் நம்மளோட டார்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது ட்ரெண்ட் அனாலிசிஸ் அண்ட் மார்க்கெட் லிக்விடிட்டி. மூணாவது பேஷன்ஸ். நம்ம என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு ஒரு பேஷன்ஸை கற்றுக் கொடுக்கணும். பேஷன்ஸ் இல்லாமல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது மோஸ்ட்லி நமக்கு வந்து நெகட்டிவாக தான் போய் முடியும், நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். ஸோ ட்ரேடிங்கில் இதுதான் விஷயம். இன்னும் ஃபர்தராக டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்குறப்போ நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். சார்ட் அனாலிசிஸ் பார்க்குறப்போ மெயின்லி நம்ம பார்க்குற ஃபுல்லாகவே டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான், நாட் அ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் ஜஸ்ட் ஒரு டேக் கப் ஆஃப் டீ மாதிரி ஜஸ்ட்டாக ஒரு ஹன்ச் பார்த்துக்கலாம். பட் சேம் லைக் நம்ம 80% 85% வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான் வந்து நம்ம பார்ப்போம். ஈவன் இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஃபாரெக்ஸாக இருக்கட்டும், வாட் எவர். ஸோ அதுதான் வந்து மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுதான் நம்ம மெயின்லி கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ I will see you on the video. Thank you.